வணக்கம் மக்களே. காவிரித்துறைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ரிஷபத்தீர்த்தம் என்கிற பெயர் உள்ளது. அதன் காரணம் என்ன தெரியுமா? பார்வதி தேவி மயில் உருக்கொண்டு மாயூரத்திற்கு வந்திருந்த போது சிவபெருமான், திருமால், பிரம்மன், இந்திராதி தேவர்கள் முதலானோர் புடைசூழ ரிஷபத்தின் மேலேறி விரைந்து வந்தார். ரிஷபத்தின் வேகத்திற்கு ஈடாக வர முடியாது. கருடன், அன்னம் போன்ற மற்றவர்களின் வாகனங்கள் தாமதமாக பின்தொடர்ந்தன. வேகமாக வந்த நந்தி காவிரித்துறையை ஒரு நொடியில் அடைந்து கர்வத்துடன் நின்றது. அதன் கர்வத்தை அடக்க சிவபெருமான் தனது திருக்கால் விரல் ஒன்றினால் தனது ஊர்தியை அமுத்தினார். அவ்வளவுதான். ரிஷபம் பாதாள உலகம் வரை சென்றுவிட்டது. தன் குற்றம் உணர்ந்து மன்னிப்பும் கேட்டது. ஈசனும், காவிரித்துறையின் நடுவில் மேற்கு நோக்கி இருப்பாய். முறைப்படி இந்த இடத்தில் வந்து காவிரி நீராடுவோருக்கு வரம் கொடுத்து கொண்டு இரு. உனது மற்றொரு கூறு நம்மை தாங்கும் பேறு பெறும் என்று வரம் அளினார். இந்த இடம்தான் ரிஷபத்தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டது.